हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் ஸ்ரீ ஹரிதாஸ் பாபா இவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இவருடைய சமாதி குசும் சரோவர் பக்கத்துல இருக்கு. பிருந்தாவனத்துல ரொம்ப அத்தியந்த மகா சந்து இந்த ஸ்ரீ ஹரிதாஸ் பாபா. இவர் இவர் பஜனானந்தி. ஜெகநாதபுரியிலேருந்து ஜெகநாத பகவான தன்னுடைய பிரேம பாசத்தால பிருந்தாவனத்துக்கு அழைத்து வந்த மகான் இவர். இவருடைய இந்த ஜெகநாதனுடைய கோயில் வந்து ஜெகநாத காட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பிருந்தாவன்ல. அத்தியந்த பிரசித்தியான கோயில் இது. இது வந்து பரிக்கிரமா மார்க்கத்துல இருக்கிற மிகப்பெரிய கோயில் இது. இது பிருந்தாவன் பரிக்கிரமா பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கலாம். ஜெகநாத் கோயில்ல வந்து ஜெகநாத்ஜிய அவருடைய ஜெகநாத தாமத்திலேருந்து பூரியிலேருந்து நடந்து அழைச்சின்னு வந்த பெருமை வந்து இந்த நாம நிஷ்டை இருக்கிற இந்த சந்து இந்த ஹரிதாஸ் பாபாவை தான் சேரும். இப்போ அவருடைய சரித்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் வந்து சதா நாம ஜபம் விடாம நிரந்தர நாம ஜபத்தை பண்ணிட்டே இருப்பார். இவருக்கு வந்து ஒரு குடிசை கூட இவர் தனக்குன்னு போட்டுக்கல. இவர் ஒரு குடிசை கூட தனக்குன்னு போட்டுக்கவே இல்லை. அப்படி ரஜத்தை நம்பி கோபாலனை ஆசிரியிச்சு கௌராங்க மகாபிரபுடைய கதைகளை நிறைய கேட்டு கௌராங்க மகாபிரபுனுடைய அவருடைய கிருப்பைக்கு ஆளானவர் இவர். இதுல வந்து ரஜத்துல வந்து ரஜத்தோடைய மண்ணுக்கு இருக்கிற மகிமையை பத்தி இந்த சந்த ஸ்மரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, விரஜரஜ் அப்படின்றது விரஜம் மண்ணு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா, அது வந்து சாக்ஷாத் கோபாலனுடைய பாத தூளி, ஸ்ரீமதி ராதிகாவினுடைய பாத தூளி, கோபாங்கனாக்களுடைய பாத தூளி, கோபால குழந்தைகளுடைய விரஜ தூளி, விரஜவாசிகளுடைய பாத தூளி, சகல கோ கண்ணுக்குட்டி இவாளுடைய பாத தூளி, சந்துக்களுடைய பாத தூளி, விரஜ பக்தர்களுடைய பாத தூளி. இதுதான் விரஜரஜனுடைய பெரிய மகிமை. விரஜ் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம் வந்து கோஷ்டம்னு பேர். பகவான் பிறந்த காலத்துல வந்து கோடி பசுக்கள் விரஜத்துல வாசம் செய்துதான். இவர் வந்து விரஜரஜ அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவார். கிருஷ்ணன் குழந்தையா இருக்கும்போது அம்மா வந்து அடிப்பா, ஏண்டா ஏண்டா மண்ணு சாப்பிட்ட, இல்லம்மா நான் சாப்பிடலம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு வாய் எடுத்து வாயில போட்டுப்பார். ஏன்னா அவரால் ரஜ சாப்பிடாம இருக்க முடியாதான். ஏன்னா இத்தனை பேருடைய பாத தூளி இதுல அடங்கி இருக்கு இல்லையா. அதனால அந்த விரஜ்னா அவருக்கு கிருஷ்ணனுக்கு வந்து சர்வத்திர பிராணன் அவருக்கு. விரஜத்துல இருக்கிறவா வந்து இந்த விரஜ எடுத்து குழைச்சு திலக்கமா வச்சுப்பா. திலக்கம் வந்து எத்தனையோ இருக்கு. கேசர திலக்கம், குங்கும திலக்கம், சந்தன திலக்கம் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா பிருந்தாவன ரஜையே திலக்கமா வச்சுக்கிறவா இந்த விரஜத்துல இருக்கிற சந்துக்களும் விரஜவாசிகளும். இந்த பிருந்தாவன விரஜரஜுக்கு வந்து அனந்த மகிமா உண்டு. எதுக்கு இந்த விரஜரஜத்தை உனக்கு கிருஷ்ணா இவ்வளோ பிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் சொல்லுவானா, என்னுடைய பிராண பியாரி யாரு அப்படின்னு கேட்டானா அது கோமாதா தான். அந்த கோமாதா அவனுடைய சரண தூளினா இந்த ரஜத்துல முழுசு முழுசா இருக்கு. அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து 2 எடுத்து தலையில போட்டு பாரான், நெத்தியில தேய்ச்சு பாரான், வாயில போட்டு பாரான். அப்படி ஏன்னா தன்னை பவித்திரமாக்கிக்கிறான் கிருஷ்ணன் இதன் மூலமா அப்படின்னு சொல்றார் இவர். அப்படி ரஜத்துல வந்து இல்லாத தீர்த்தங்கள் கிடையாது. ரஜத்துல சர்வத்திர தீர்த்தங்களும் ரஜத்திலேயே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா பிரஜ சௌராசி கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நம்ம இப்படி பூரா பாரதத்துல இருக்கிற எல்லா தீர்த்தங்களும் பிரஜத்துல இருக்கு அப்படின்றா. அந்த விரஜ பரிக்கிரமா பண்ணும்போது அந்த எல்லா தீர்த்தத்தையும் விரஜத்திலேயே நம்ம அனுபவிச்சிடலாம். பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ராமேஸ்வரம், சேதுபந்தனம் எல்லாமே விரஜத்துல
இருக்கு. யசோதம்மா ஒரு தடவ ஆசைப்பட்டாளாம், தீர்த்த யாத்திரை போயிட்டு வரணும். நம்ம சார்தாம் பார்த்ததே இல்லையே! நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு பேசிண்டே இருந்தானாம் ஆத்துல. உடனே அது கிருஷ்ணன் சொன்னானாம், "அம்மா என்னம்மா உனக்கு ரொம்ப வயசாயிடுத்தும்மா. எப்படிம்மா உன்னால சார்தாம் யாத்திரைலாம் பண்ண முடியும்?" ன்னு. "இல்ல லாலா, நான் ஒரு யாத்திரை கூட தீர்த்த யாத்திரை பண்ணதே இல்ல. வயசாயிடுத்தும்மா." அப்படின்னு சொல்லுவானாம். அதுக்கு அம்மா சொல்வா அம்மா அதுக்கு அவன் சொல்லுவானாம், "அம்மா விரஜத்திலேயே தான் சர்வ தீர்த்தமும் இருக்கேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானாம். இந்த விஸ்வத்துல எத்தன தீர்த்தங்கள் இருக்கோ, அத்தன தீர்த்தமும் இந்த விரஜத்திலேயே இருக்குமா, அப்படின்னு சொல்லிட்டு அத பிரகடனமும் பண்ணியிருக்காரு. சாக்ஷாத் கிருஷ்ணன். ராதா குண்ட், ஸ்ரீகிருஷ்ண குண்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல வந்து எத்தன விதமான பவித்திர நதிகள் இருக்கோ, எத்தன சரோவரங்கள் இருக்கோ, அது அத்தனையும் ஸ்ரீ ராதா குண்டத்துல இருக்காம். ஸ்ரீ ராதா குண்ட் வந்து ராதாஷ்டமி அன்னைக்கு பிரகடனம் ஆச்சு இல்லையா? ராதாகுண்ட் தீர்த்தத்தை எடுத்து எவன் ஒருவன் ஆச்சமனியம் புரோக்ஷணம் செஞ்சுட்டானாலே சர்வ தீர்த்த ஸ்நான பலன் அவனுக்கு கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பிரபு வந்து ஸ்ரீஜிக்காக, தன்னுடைய கோபாங்கனாக்களுக்காக, தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக இவ்விதமா ஏற்பாடு பண்ணாலாம். ஏன்னா ரஜத்துக்குள்ள வந்தாச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு தீர்த்த யாத்திரைன்றது வேற ஒன்றும் தனியா பண்ண வேண்டியதே இல்லை. சர்வத்திர தீர்த்தம், சர்வத்திர கஷேத்திரம் எல்லாம் அடங்கினதுதான் இந்த விரஜம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இன்னொரு தாத்பரியம் இவர் சொல்றார். என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து அதாவது எல்லா தீர்த்தமும் வந்து ரஜத்துல வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறதாம். அது வேற ஒண்ணு சொல்லிடுறார். அதுக்கப்புறமா ஒரு தடவை வந்து பிரயாக்ராஜ்ல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தபாபா ஆசைப்பட்டு சொல்றார். உடனே அதுக்கு அ கிருஷ்ணன் சொல்றான், "அதுக்கு ஏன்பா அவ்வளோ தூரம் போணும்? இங்கேயே பக்கத்துல ஊஞ்சான்னு ஒரு கிராமம் இருக்கேப்பா. அங்க திரிவேணி சங்கமம் தீர்த்தம் இருக்கேப்பா. அது போதுமே. ரஜத்த விட பெரிய ஸ்தானம் வேற என்னப்பா இருக்கு? இல்ல போய் தான் ஆகணும்" அப்படின்றார் நந்தபாபா. சரி அப்படின்னு வண்டி கட்டிண்டு யசோதம்மா, நந்தபாபா, கண்ணன் எல்லாரும் வண்டியில ஏறிண்டு எல்லாரும் கிளம்புறா. இந்த விரஜத்துலேருந்து அப்படி பாஸ் பண்ண போறா. அந்த அந்த பார்டர கிராஸ் பண்ணி வெளியில போறா. அப்போ ஒரு கருப்பு நிறத்துல ஒரு பெரிய ஆஜானுபாகுவா ஒரு புருஷன். அவன் வந்து பிராமணன். அவன் வந்து அந்த விரஜத்துக்கு உள்ள பிரவேசம் ஆறான். ஆன உடனே நந்தபாபா சொன்னாரு, "அப்பா வண்டிய கொஞ்சம் நிறுத்துப்பா. யாரு இந்த மனுஷன்? இவன நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல இங்க விரஜத்துல. யாரோ புதுசா வராளே! யார் இது? அப்படின்னு பார்க்கணும்." அப்படின்னு சொல்றார். வண்டிய ஒரு ஓரமா கட்டிட்டு பார்க்கறான். அந்த பிராமணன் என்ன பண்றான், உள்ள நுழைஞ்சிட்டு உடம்பு பூரா அந்த விரஜ மண்ண எடுத்து பூசிக்கிறான். அப்புறம் அந்த விரஜ மண்ல வந்து அப்படியே விழுந்து புரள்றான். உடனே லாலா என்ன பண்றான், "அப்பா அது என்னன்னு கேளுங்கப்பா" அப்படிங்கிறான். உடனே வண்டிய அவர் பக்கத்துல எடுத்துன்னு போய் நிறுத்திட்டு, "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்ட உடனே, இங்க வந்துட்டு இதுல ரஜ ரஜ மண்ண எடுத்து நீங்க பூரா பூசிண்டே இங்க குளிக்கிறீங்களே நீங்க யாரு? உங்க பரிச்சயம் என்ன?" அப்படின்னு கேட்கிறா. அப்ப அவன் சொல்றாரு, இந்த கருப்பு நிற புருஷன் வந்து என்ன பண்றான், 2 கையும் கூப்பிண்டு சொல்றான், "மகாராஜ் நான் தான் வந்து பிரயாக்ராஜ்." உடனே நந்தபாபா கேட்கிறாரு, "என்ன பிரயாக்ராஜா?" "ஆமா, நான் தான் பிரயாக்ராஜ். நாங்கல்லாம் உங்ககிட்ட ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி பிரயாக் போயின்னு இருக்கோம். நீங்க என்னடான்னா இங்க வந்து இப்படியா?" அப்படின்னு கேட்கிறாரு நந்தபாபா. கேட்ட உடனே அதுக்கு பிரயாக்ராஜ் சொல்றான், "பாபா ஜனங்கள்லாம் வரா, வந்து குளிச்சு குளிச்சு அவளுடைய பாபத்த எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுறா. இந்த பாபம்லாம் சேர்ந்து 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 குவிஞ்ச உடனே நான் விரஜத்துக்கு தான் வரேன். இந்த ரஜ்ஜுல வந்து நான் ஒரு தடவை புரண்டு நன்னா குளிச்சுட்டேன் அப்படின்னா பவித்திரமா ஆயிடுறேன். அப்ப என்கிட்ட ஒட்டின்னு இருக்கிற இத்தனை பாவங்களும் என்னை விட்டு போயிடுறது. ஒரு தடவை நான் பவித்திரம் ஆன உடனே திரும்பி என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன். திரும்பியும் நான் வருவேன். இப்படிதான் நடக்கிறது." அத கேட்ட உடனே நந்தபாபா, "ஓ! ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கனையாட்ட சொல்றார். "போதும்பா வண்டிய திருப்பு நம்ம ஊருக்கே போய் ஊருக்கே போயிடலாம்" அப்படின்னு சொல்றார். "நான் பிரயாக்ராஜ் போலப்பா" அப்படின்னு சொல்றார்.
ன்னே கண்ணையா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அததானப்பா நான் இவ்ளோ நாழியா சொன்னேன். நீ அத கேட்கலையேப்பா. இந்த மோட்சத்த குடுக்குற அந்த முக்தி தேவி கூட, அவ கூட இங்க வந்து விரஜத்துக்கு தான் வந்து அவ இங்க பரிக்கிரமா பண்ணி, இந்த விரஜ மண்ல தான் அவ வந்து தன்ன வந்து பவித்திரம் பண்ணிக்கிறாப்பா. அதனால இந்த விரஜ மண்ணுக்கு இருக்கிற ஒரு மகிமை வந்து சொல்லவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றான், கிருஷ்ணனே சொல்றான், யார் ஒருத்தர் வந்து மனசுல பயம் இருக்கோ, அவளுக்கு இந்த பயம் முதல்ல இந்த ரஜ்ல விழுந்து பொறந்த உடனே போயிடும். அதுக்கு அடுத்தது இதுல மூழ்கி எழுந்த உடனே அத எடுத்து மஸ்தகத்துல வச்சுக்கணும் தலையில. தலையில வச்சுண்ட உடனே என்னுடைய தாம பிராப்தி அவளுக்கு நிரந்தரமா கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த பிரஜரஜனுடைய ஸ்பர்ஷத்தினால முக்தி தேவிக்கே முக்தி உண்டாருது. சகல தீர்த்தங்களும் தன்னை பவித்திரம் பண்ணிக்கிறது. சகல தேவர்களும் இங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால பிருந்தாவனம் வந்து இது சின்மயமானது. இது ரொம்ப சின்மயமான இடம் இது. பகவான் தன்னுடைய சம்பூர்ண லீலால ஒரு தடவ கூட பிருந்தாவனத்துல தன்னுடைய செருப்பு போட்டுட்டு பாதுகைகள அணிஞ்சா மாரி சரித்திரமே கிடையாது. அது எந்த கிரந்தத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த மாரி அவ பாதுகை போட்டுண்டதா ராதாராணியே போட்டுக்க மாட்டா. ஷியாம் சுந்தரும் போட்டுக்க மாட்டானாம். ஏன் அப்டின்னா, அவளுடைய பாத ஸ்பர்ஷம் படாத இடம் பிருந்தாவனத்துல ஒரு இன்ச்சு கூட கிடையாது. அவளுடைய பாத ஸ்பர்ஷம் வந்து பட்ட இடம் தான் சர்வத்திரம். பகவானுடைய ரூபம் வந்து அநேகம். அதனாலேயே அவனுக்கு க்ஷேத்திரங்களும் அநேகம். கிருஷ்ணன் தான் பகவான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால பிருந்தாவனம் தான் முக்குடமணி. பிரஜவாசத்துக்காக பெரிய பெரிய காமனா இருந்து பெரிய பெரிய உள்ளாவெல்லாம் இந்த விரஜத்துக்கு வந்து விரஜத்துல வந்து இருந்திருக்கா. நம்ம அத ஸ்ரீ பாகவதத்துல கேக்குறோம். அதுக்கு ஸ்ரீ பாகவதத்துல ஒரு ஸ்லோகமே இருக்கு. ஆஷா மகோ சரணரேணு ஜுஷா மகம் ஷ்யாம் பிருந்தாவனே கிமபி குல்மலௌஷதீனாம் யாதுஸ்த்யஜம் ஸ்வஜனமார்ய பதம் ச ஹித்வா பேஜுகு முகுந்த பதவீம் ஸ்ருதிபிர்விம்ருக்யா. இது வந்து தசமஸ்கந்தத்துல 47வது அத்தியாயத்துல 60வது ஸ்லோகம். அதாவது இந்த பிருந்தாவனத்துல ஒரு லதாவாவோ, ஒரு பதாவாவோ, இல்ல ஒரு ஔஷதியாவோ, ஏதாவது ஒரு புல்லாவாவது நான் வந்து இருக்கணும். பெரிய விருட்சமா இருக்கணும்னு கேட்கல. லதா, பதா, ஔஷதீனாம் அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா, விருட்சத்துக்கு வந்து இந்த மனோரதத்தை பூர்ணம் பண்றதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா, கோபி ஜனங்களோ, இல்ல கோபால பையன்களோ, இல்ல கோக்களோ இந்த பக்கம் கடந்து போகும்போது, அந்த அந்த இடத்துல நான் ஒரு புல்லாவோ, இல்ல அந்த இடத்துல ஒரு கொடியாவோ, இல்ல அந்த இடத்துல ஒரு இலையாவோ, ஒரு ஔஷதமாவோ ஔஷத இலைகளாவோ, செடியாவோ நான் இருந்தேன்னா, அந்த சரண ரஜ்ஜு என்னுடைய மேல விழும் இல்லையா? அப்ப எனக்கு அந்த ராதா மாதவருடைய கிருபை கிடைக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ரிஷிகள், தபஸ் பண்ற ஞானிகள் எல்லாருமே இந்த இடத்துல விருந்தாவனத்துல நம்ம இப்படி இருக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுறா. இவ்வளவு தூரம் எதுக்கு? இவ்வளவு தூரம் எதுக்கு? சாக்ஷாத் பிரம்மதேவனே புஷ்கரத்துல வந்து தபஸ் பண்றாரே, அவர் எதுக்காக அப்படி தபஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அந்த பிரஜவாசம் கிடைக்கணும், அந்த பிராப்தம் கிடைக்கணுன்றதுக்காக தான் புஷ்கரத்துல பிரம்மா தபஸ் பண்றார். அந்த பிரம்மா தானே பர்வத ரூபத்துல பர்சானால இருக்கார். அப்புறமா சங்கர்ஜி வந்து எப்படியாவது பிருந்தாவன வாசம் எனக்கு கிடைக்கணும், பிருந்தாவனத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தானே கோபேஸ்வரரா ரூபம் எடுத்திருக்கார். அதோடயா மட்டும் இல்ல, நந்தகாவுல வந்து நந்தேஸ்வரரா பர்வதம் மாதிரி இருக்காரே, அந்த நந்தேஸ்வர பர்வத ரூபம் என்ன? அது சாக்ஷாத் சிவபெருமான் தான் அதுல பிரஜவாசம் செய்கிறார். முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் பிரஜவாசம் செய்கிறார். சாக்ஷாத் கிருஷ்ணனே 11 வருஷம் தன்னுடைய குழந்தை பிராயம் பூரா பகவான் வந்து இங்க விரஜத்துல தானே வாசம் பண்ணார். ஒரு நாள் விடாம விரஜத்தை விட்டு கிளம்பி அவர் மதுராக்கு போனதுலேருந்து துவாரகால இருந்த மட்டும் அவர் தன்னுடைய யாத்திரையை முடிக்கிற வரைக்கும் அந்த 125 வருஷத்துல 11 வருஷம் தவிர மீதி ஒரு நாள் விடாம தினமும் அழுவாராம். ஏ விரஜமே, நீ ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு விரஜ பிராப்தி இல்லாம போயிடுத்தே, எனக்கு
எனக்கு விரஜம் கிடைக்கலையே, விரஜவாசிகளுடைய சம்மந்தம் இல்லாம போயிடுத்தே. நான் எப்ப பார்ப்பேன்? ஸ்ரீஜிய எப்ப பார்ப்பேன்? ராதா, ராதா, ராதா அப்படின்னு கதறுவாராம். அப்படி ஒரு நாள் விடாம அந்த விரஜத்த நினைச்சு கண்ணீர் விட்டுருக்கார். பூலோகத்துல சாக்ஷாத் கிருஷ்ணனே தான் ஸ்வயம் பகவான் இருந்தும் அவர் தன்னுடைய தன்னுடைய காலம் பூரா விரஜத்தை நினைச்சு கண்ணீர் விட்டிருக்கார். இப்படி யார்தான் அந்த விரஜவாசத்துக்காக ஆசைப்படமாட்டா? பகவான் வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, ராதா மாதவ், சாக்ஷாத் ராதா மாதவ் தான். பகவானுடைய அங்கங்கள் வந்து ஒரு ஒரு க்ஷேத்திரங்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார் இல்லையா? அதுல பகவானுடைய ஹிருதயம் தான் சாக்ஷாத் விரஜம். பகவான் தன்னுடைய ஹிருதயம் தான் இந்த விரஜமண்டல ரூபம். அதுல வந்து இந்த விரஜமண்டலம் வந்து முகுட்டமணிக்கு சமானம் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய ஹிருதயம் தான் இந்த விரஜம் அப்படின்னு சொல்றார். பிருந்தாவனத்துக்குள்ள வாசம் பண்ணலாம். பண்ண முடியலன்னாலும் வர சமயத்துல பிரவேசம் பண்ணும்போதே, ஐயோ நாம வந்து இப்ப ராதா மாதவனுடைய ஹிருதயத்துலன்னா பிரவேசம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சுட்டு நம்ம வந்து அங்க வாசம் பண்ற 3 நாளோ 4 நாளோ 1 வாரமோ அப்படி அவனுடைய பிரேம ரூபத்தையும் அவருடைய ஹிருதயத்துல நம்ம இருக்கோம் இப்போ அப்படின்றத நம்ம நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த லோகத்துல எத்தனை க்ஷேத்திரங்கள் இருக்கோ அத்தனையும் பிருந்தாவனத்துல இருக்கு. இது வந்து விஸ்வத்துக்கே முகுட்டமணி எதுன்னு கேட்டா அது பிருந்தாவனம் தான், அது விரஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் இப்ப வந்து என்ன அப்படின்னா, ஜெகநாதர் ஆசைப்படுறாரு அடுத்தது, நான் பிருந்தாவனத்துல வந்து வாசம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் ஜெகநாதரே விரஜவாசத்துக்காக வேண்டி ஆசைப்படுறார். இது வந்து 1800கள்ல நடந்த சமாச்சாரங்கள். இந்த ஹரிதாஸ் அப்படின்றவர் வந்து பெரிய மகாத்மா அப்படின்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா? இந்த பாங்கே பிஹாரிய பிரகடனம் பண்ணாரே, அது வந்து சுவாமி ஹரிதாஸ். அது இப்பதான் 500 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் வந்து ஹரிதாஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இவர் வந்து தினம் இந்த பரிக்கிரமா மார்க்கத்துல வந்து ஜெகநாத காட். இப்போ வந்து முன்னாடிலாம் அந்த பக்கம் யமுனா பாஞ்சுன்னு இருந்தது. இப்ப யமுனா அங்கேருந்து கொஞ்சம் விலகி இருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டா. முன்னெல்லாம் அங்க பாஞ்சுன்னு தான் இருந்தா. அதனாலேயே இந்த காட்டுக்கு பேரு ஜெகநாத் காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அந்த யமுனக்கரை ஓரத்துல தான் ஹரிதாஸ் பாபா வந்து வாழ்ந்துன்னு வந்துட்டு இருந்தார் அந்த காலத்துல. அவர் வந்து இந்த விரஜ மகிமாவை வந்து சந்துக்களை விட்டு சொல்ல சொல்லி கேட்டு அப்படி புலகாங்கிதம் அடைவாராம். அந்த விரஜ கிரந்தங்கள்லாம் எடுத்து படிச்சு அதுல இருக்கிற விரஜ மகிமைய படிச்சு படிச்சு கண்ணால ஜலம் விடுவாராம். இந்த விரஜ மகிமா கேட்கணும்ப்பா, அது எதுக்கு அப்படின்னா மகத் புத்தி எப்படி வரும்னா இந்த விரஜ மகிமாவை கேட்கும்போது தான் அப்படின்னு சொல்லுவாராம் அவரை வந்து பாக்குறவாழ்கிட்டலாம். இந்த ஜகத்துல வந்து விரஜத்தை விட உயர்ந்த ஸ்தானம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவர் வந்து பிரஜத்தினுடைய லீலைகளையும் பிரஜத்தினுடைய மகிமைகளையும் பத்தி தான் ரொம்ப சிலாகிச்சுப்பார். நாம ஜபத்துல வந்து இவர் சதா மூழ்கி இருப்பார். இவ்வளவு கோலாகலமா பிருந்தாவனம் இருக்கிறது இப்பதானே 1800 அந்த சமயத்துலலாம் வந்து இவ்வளவு கோலாகலம்லாம் கிடையாது. அது வந்து பர்வாதினங்கள்ல மட்டும்தான் ஜனங்கள் வந்து பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணுவா. சதா மரத்தடியில தான் இவருடைய வாசம். ஜபம் பஜனை அத விடவே மாட்டார். ராப்பகல் விடாம சதா பூஜை ஜபம் பஜனை பண்ணிட்டே இருப்பார். 2, 3 நாளைக்கு ஒரு தடவை தான் மதுக்கரி பிக்ஷைக்காக போவார். அப்ப என்ன கிடைக்கிறதோ அந்த யமுனா ஜலத்துல தோச்சு அதை அப்படியே சாப்பிட்டுருவார். யமுனா ஜலத்தை குடிச்சிட்டு அப்படியே பல நாட்கள் இருப்பார். அவர் எங்கேருந்து வந்தார், யார் அவருடைய பெற்றோர், இந்த விவரங்கள்லாம் எதுவுமே இல்ல. இவர் கோபனீயமா ஜபம் பஜனை அப்படி பண்ணிட்டே இருப்பார். சில சமயத்துல அவர் தன்னையே மீறிடுவார். அந்த சமயத்துல ஆ ராதா, ஆஹா கிருஷ்ணா அப்படின்னு அழுது அரற்றுவார். அந்த மண்ணிலேயே விழுந்து புரள்வார். விசேஷ பர்வா தினத்துல மட்டும்தான் பரிக்கிரமா அந்த காலத்துல நடக்கும். அதனால சரியான வழியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த வழியா வரவாலாம் இந்த பாபாவோட குரலை கேட்டு ஹே ஹரி, ஹே ஹரி, ஹரி ஹரி அப்படின்னு அவர் அலட்டுறது கேட்டுட்டே இருக்கும். அதனாலேயே எல்லாரும் ஜனங்கள்லாம் அவரை ஹரிதாஸ் பாபா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் பேரும் தெரியாது. பக்தர்கள் தான் வந்து அவருக்கு ஹரிதாஸ் பாபான்னு பேர் வச்சிருக்கா. யாருக்காவது சமயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பரிக்கிரமா பண்ணிட்டு வரவா அந்த காலத்துல அவ வந்து
சன்னா, இந்த வெல்லம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவர் பக்கத்துல வச்சுட்டு வந்துருவாராம். அ அவர் முழிச்சுக்கிறாரோ, சப்பாத்தி, ரோட்டி அந்த மாரி எது அவள்ட்ட இருக்கோ அத அவர்ட்ட ஆண்ட வச்சுட்டு வந்துருவா. அப்படி அவர் எப்பவுமே சதா அந்த பஜன லோகத்திலேயே தான் இருப்பார். அவர பத்தி அவர்கிட்ட கேட்டா, அவரே எனக்கே என்ன பத்தி ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாராம். அப்படி பஜனன்னு தியானம் இதுலயே தான் அவர் இருப்பாரு. அவருடைய தேக தர்மத்த பத்தி அவருக்கு கிஞ்சித்து கூட கவலையே கிடையாது. சதா அந்த ரஜ்ஜ எடுத்து நெத்தியில வச்சுப்பாராம். அவர் சொல்வாராம், இந்த ஜீவனுக்கு ஒரு கல்யாணம் ஆணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அதுக்கு இந்த ரஜ் தான் பிரதானம். இந்த ரஜும், இந்த நாம ஜபமும் இதுதான் எடுத்துன்னு போய் அவனோட என்ன சேர்க்கும். அப்படின்னு சொல்லுவாராம். 1000 வருஷம் நம்ம எங்கேயாவது பஜனை பண்ணிட்டு இருந்தோம்னாலும், அது ஒரு நாள் விரஜத்துல பண்ற பஜனைக்கு சமம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் புராணத்துல இருக்கு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு சர்க்கார எப்ப பார்த்தாலும் ராதா கிருஷ்ணன் சதா தியானம் பண்ணிட்டே இருப்பார். மகாபிரபுவுடைய வாழ்க்கை வரலாறை இவர் அடிக்கடி படிப்பார். இவருக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு மகாபிரபு கிட்ட உண்டு. இந்த அவரை நினைச்சு மகாபிரபுவை நினைச்சு அவர் பக்தி பண்ண விதத்தை நினைச்சு அழுவர். மகாபிரபு இந்த நீலாச்சல் லீலா, ஜெகநாதபுரி லீலா அதெல்லாத்தையும் கேட்பார் அடிக்கடி. ஜெகநாதர் இதனாலேயே அவருடைய ஹிருதயத்துல ஜெகநாதர் ரூபம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இவர் ஒரு தடவை என்ன பண்றார், இந்த பிரபு சதா துவாரகால இருந்தாலும் ராதா ராதா ராதான்னு ராத்திரி பூரா அவர் அரட்டுறதும் அழறதும், பகவான் இந்த விரஜத்தை நினைச்சுட்டு கண்ணீர் விடுறதும், இப்படி இவ்வளவு நாள் பிரிஞ்சிட்டாலே இவாளை நம்ம எப்படி சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானையே நினைச்சு சிந்தனை பண்ணி 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 தாரையா கண்ணீர் விட்டுண்டே இருப்பார், அழுதுண்டே இருப்பார். சொப்பனத்திலையும் அவருக்கு சதா ஜெகநாதனுடைய ரூபம் தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்படி ஜெகநாதனை அப்படி பிரேமையா அப்படி அவரு தன்னுடைய ஹிருதயத்துல வச்சு பூட்டி விட்டார். இப்போ என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, ஒரு நாளைக்கு இவர் ஜெகநாதனே நினைச்சுன்னு படுத்துன்னு இருக்கார். அவருக்கு அன்னைக்கு ராத்திரி இந்த மாதிரி ராதைய பிரிஞ்சுட்டு கிருஷ்ணன் இத்தனை நாள் இப்படி துவாரகால இருக்கானே, எப்படி நான் இவாளை 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சுன்னு அழுதுருக்கார். அன்னைக்கு ராத்திரி இவருக்கு சொப்பனம் ஆயிருக்கு. சொப்பனத்துல இருந்துட்டு கிருஷ்ணன் மதுரைக்கு போனானே, அப்புறம் அங்கேருந்து அப்படியே துவாரகாவுக்கு போயிட்டானே, அப்பா இந்த ராதா ராணி இப்படி ஒரு விரகத்துல இங்க கடந்து துடிக்கிறாளே, கிருஷ்ணா உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏன்டா நீ அதுக்கப்புறமா நீ ஒரு தடவை கூட இவாளை பாக்கறதுக்குன்னு நீ விரஜத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு நினைச்சு அழறார். தூக்கத்திலேயே அழுதுன்னு இருக்காரு இவர். இந்த ஜெகநாத் ரத யாத்திரை அப்படின்றத இது என்ன அப்படின்னா, ஜெகநாத இந்த புரி கோயில்லேருந்து அது துவாரகா மாதிரி அங்கேருந்து அந்த குண்டிச்சா மந்திருக்கு போறது இல்லையா, அதுதான் பிருந்தாவன் அப்படின்னு அந்த பாவத்துலதான் மகாபிரபுவே தான் தேர இழுப்பர். பகவான துவாரகாலேருந்து எடுத்துட்டு போய் பிருந்தாவனத்துல கோபிகளோடையும் ராதையனுடையும் சேர்த்து வைக்கிற மாதிரி அவருடைய பாவம். அப்போ அன்னைக்கு ராத்திரி இவர் கனவுல ரொம்ப அழறாரு. அப்ப சொல்றார், 2 நாள்ல திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூரோட கிளம்பி ரதத்துல போனியேப்பா, 2 நாள் இன்னும் உனக்கு முடியலையா? 100 வருஷங்கள் ஆயிடுத்தேப்பா, என்னைக்குதானே இந்த மாதிரி நீ தரிசனம் கொடுக்க போறேன்னு போதுதான் அப்படி இவர் அழுது 100வது அப்போ பகவான் கனவுல சொல்றான், இல்லையே நான் 100 வருஷம் ஆன உடனே குருக்ஷேத்திரத்துல சூரிய கிரகணம் சம்பவிச்ச போது அப்ப நான் விரஜத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு நான் அவளோட சேர்ந்து இருந்தேனே, நான் கூப்பிட்டேன்னா நீங்க எல்லாம் துவாரகாக்கு வாங்கோனா, அவதான் எங்களுக்கு விரஜத்துல கிடைக்கிற சந்தோஷம், உன்னோட இருக்கிற அந்த சந்தோஷம், நீ ஆடி பாடின இடத்துல இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது, நாங்க விரஜத்தை விட்டு ஒரு நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவதானே திரும்பி போயிட்டா அப்படின்னு கிருஷ்ணன் கனவுல இவருக்கு சமாதானப்படுத்துறான். உடனே அவர் சொல்றாரு, இல்ல நீங்க திரும்பியும் இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி புலம்பிண்டே இருக்காரு இல்லையா. அப்ப பார்த்தானா திடீர்னு ஹரிதாஸ்ன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு.
ஜெகநாதன்ஜி வந்து இப்போ சாக்ஷாத் ஜெகநாதனே வந்து சொப்னம் குடுக்குறார். ஹரிதாஸ் பாபாக்கு. சொப்னத்திலேயே "ஹரிதாஸ், ஹரிதாஸ், ஹரிதாஸ்" அப்படி கூப்பிட்ட உடனே எழுந்து உட்கார்ந்துன்ட்டார். எழுந்து பார்க்குறார் ஹரிதாஸ், பலபத்ரர், சுபத்ரா 3 பேரும் இருக்கா. உடனே அவள அப்படி ஸ்துதி பண்ணி கொண்டாடுறார். அதுக்கப்புறம் வந்து "ஹரிதாஸ், அ நான் பிருந்தாவனம் வரத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா" அப்படின்னு சொல்றார். "ரொம்ப நாள் ஆயிடுத்துப்பா. அதனால நான் பிருந்தாவன வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ப்பா." அப்படின்னவுடனே ஹரிதாஸ் 2 கையையும் கூப்பிண்டு, "எப்படி விரஜவாசம் பண்ணுவேள? அதுக்கு நான் என்ன பண்ணணும்?" அ அப்படின்னு சொல்றார். கேட்கிறார். கேட்ட உடனே அதுக்கு தான்ப்பா நான் இப்போ உனக்கு சொப்னம் குடுத்தேன். அப்டின்னோனே, சரி ஆக்ஞை இடுங்கோ. நீங்க என்ன சொல்றீகளோ நான் அத கேட்கிறேன். ஹரிதாஸ் தெரியுமா? இந்த வருஷம் தான் அதிக மாசம் வருது. உனக்கு அது தெரியுமா? அப்டின்னு. ஆ ஆ ஆ ஜூ ஆ ஆமாம் தெரியும். அ எந்த மாசம் அதிக மாசம்? அப்டின்னு கேட்கிறார். கேட்டவுனே ஆஷாட மாசத்துல வருதுப்பா அதிக மாசம். அதிக மாசம்னா அதுலயே 2 அமாவாசை வரும்பா. ஆஷாட மாசத்திலேயே 2 அமாவாசை வரும்பா. இந்த தடவ ஆஷாட மாசத்துல அதிக மாசம் வரும்போது, இந்த ஜெகநாதன வந்து பரிவர்த்தனம் பண்ணுவா. பழைய விக்கிரகத்திலேருந்து புது விக்கிரகம் பரிவர்த்தனம் நடக்கும். அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. அதனால வேண்டி இந்த பகவானுடைய "அப்படியா? அப்படின்னா என்ன?" அப்படின்னு. "இல்லப்பா பகவானுடைய கண்டத்துல வந்து ஒரு சதுரமா ஒரு இடம், சின்ன சதுர வடிவில ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த பிரம்ம வஸ்து இருக்கும். அன்னைக்கு அந்த 2 அமாவாசையும் வர அந்த ஆஷாட மாசத்துல அன்றைய தினம் என்ன பண்ணுவா, ம் பழைய விக்கிரகம், புது விக்கிரகம் 2த்தையுமே கர்ப்ப கிரகத்துக்குள்ள வைப்பா. அப்ப வந்து இந்த ஒரு வயசானவருடைய கனவுல போய் பகவானே பிரேரணை பண்ணுவான். "நீ தான் பிரம்ம பரிவர்த்தனம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் விரதம் இருப்பார். 21 நாள் அவர் விரதம் இருந்து, அவர் கண்ண கட்டிட்டு அன்னைக்கு வந்து கோயில்ல பூரா அன்னைக்கு வந்து மின்சாரமே இருக்காது. கண்ண கட்டிட்டு அவர உள்ள அனுப்பிச்ச உடனே, அவர் கரெக்ட்டா போயி ஜெகநாதனுடைய ஹிருதயத்துல அந்த அந்த கண்டத்துல இருக்கிற அந்த பிரம்ம பதார்த்தத்த எடுத்து, சரியா அந்த புது விக்கிரகத்துல ஜெகநாதனுடைய அந்த இடத்துல அந்த பிரம்ம வஸ்துவ வந்து வச்சுடுவார். இதுதான் வந்து பிரம்ம பரிவர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பேருப்பா. அப்ப வந்து அந்த பழைய விக்கிரகம் சிதிலம் ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த புது விக்கிரகத்த வச்சு தான் அத வந்து ஆராதனை பண்ணுவா. அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ இந்த வருஷம் ஆஷாட மாசத்துக்குள்ள இந்த 2 அமாவாசை வந்து இந்த பிரம்ம பரிவர்த்தனம் ஆகும்போது, அந்த புது விக்கிரகத்துக்குள்ள அவ அந்த பிரம்ம பதார்த்தத்த வச்ச உடனே, அந்த பழைய விக்கிரகத்த நீ பிக்ஷ வாங்கிண்டு வந்து, என்னை எப்படியாவது இந்த பிருந்தாவனத்துல வச்சிருப்பா. நான் பிருந்தாவனத்துக்கு வர ஆசைப்படுறேன்ப்பா. அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். திடுக்கிட்டு எழுந்து பார்க்கிறார். நிஜமாவே அ இவ 3 பேருடைய திருவடியும் அங்க இருக்கு. ஜெகநாதன், பலபத்ரர், சுபத்ரா 3 பேருடைய திருவடியும் அங்க இருக்கு. உடனே அவர் துளசி எடுக்கிறார், பூ, சந்தனம்லாம் வைக்கிறார், ஆடுறார், பாடுறார், அந்த மண்ணிலேயே விழுந்து புரள்றார். பகவானுடைய திருவடிய எடுத்து தான் நெத்தியில அந்த மண்ண எடுத்து தன்னுடைய மஸ்தகத்துல வச்சுக்கிறார். அப்ப சொல்றாரு, "எனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. நானும் ஒரு ஏழை. அ நான் வந்து என்னால எதுவுமே முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய வேலைய என்கிட்ட குடுத்துருக்கேளே! இது என்னால சாத்தியம் ஆகுமா? நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இந்த இத நான் தொடங்குவேன்? நான் இப்பவே கிளம்புறேன் பிருந்தாவனத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழறார், அழறார், அழறார். என் பிராணன் போனாலும் பரவால்ல. ஆனா எனக்கு வந்து பிருந்தாவனத்துக்கு நான் போயாகணும். எனக்கு அந்த சேவா பாக்கியம் எனக்கு பகவான் குடுத்துருக்கானே! இத எனக்கு செய்யறதுக்கு எப்படி முடியும்? அதுக்கு அவன் தான் எனக்கு கிருப பண்ணணும்னு அழறார். அப்புறம் ஹரிதாஸ் என்ன பண்றாரு? நடந்து, நடந்து, நடந்து பிருந்தாவனத்திலேருந்து பூரி ஜெகநாதம் போயிட்டார். அந்த சமயத்துல பிரம்ம பரிவர்த்தனம் நடக்க போறது. இந்த சமயத்துல கோயில் வாசக்கதவு மூடி தான் இருக்கும். அங்க பூசாரி, அதிகாரி இவாள்லாம் வந்து என்ன பண்றா? ஆஃபீஸ் ரூம்ல உட்கார்ந்துன்ருக்கா. இவர் நேரா போறார். அவ கால்ல விழறார். அவளுக்கு நமஸ்காரம் வைக்கிறார். அவ வந்து "என்ன?" அப்படின்னு கேட்கிறார். "இல்ல நான் பிருந்தாவனத்துலேருந்து வரேன்." "அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன வேணும்?" அப்படின்றார். உடனே அவளுக்கு வந்து இந்த சொப்பன விவரம் பூரா சொல்றார். "எனக்கு பிக்ஷையா குடுத்துருங்கோ. அந்த நான் விக்கிரகத்த நான் எடுத்துட்டு அந்த ஜெகநாதன எடுத்துட்டு நான் பிருந்தாவனம் போணும்." உடனே அவ வந்து, "என்ன பேச்சு பேசுற? புராண விக்கிரகம்லாம் அப்படிலாம் குடுக்குற வழக்கம்லாம் கிடையாது.
வருஷக்கணக்கா அத வந்து விசர்ஜனம் தான் பண்ணிடுவோம். யாருக்கும் அப்படிலாம் குடுத்தா மாரிலாம் கிடையவே கிடையாது. நாங்கலாம் வெறும் சேவை பண்றவா தான். இந்த மாரி பேச்செல்லாம் நாங்க கேட்டோமே, இதே நாங்க பெரிய அபராதமா நினைக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறா. இல்ல, இல்ல எனக்கு பகவான் தான் சொப்பனத்துல வந்து ஆக்னேயிட்டார் அப்படின்ன உடனே, "இத பாருப்பா இதெல்லாம் நீ எங்ககிட்ட வந்து பேசாத. இதெல்லாம் யாரண்ட சொல்லணுமோ அங்க போய் சொல்லு. ராஜாட்ட போய் சொல்லுப்பா. அவர் தான் இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கணும். நீ ராஜாட்ட போ" அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறா. சரின்னு இவர் வந்து ராஜாவுடைய அரண்மனை எங்க இருக்குன்னு கேட்டுண்டு ராஜாவுடைய அரண்மனைக்கு போறார். இந்த மாரி பிருந்தாவனத்திலேருந்து ஹரிதாஸ் பாபான்னு ஒருத்தர் வந்திருக்கார். சரி வர சொல்லுங்க உள்ள. இன்னும் உள்ள போன உடனே அவர ராஜா நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரிச்சு ஆசனம் குடுத்து உட்கார சொல்றார். அதுக்கப்புறம் அவர சம்மானம் பண்றார். அதுக்கப்புறம் வந்து என்ன விஷயம்னு கேட்கிறார். உடனே நான் விரஜத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இப்படி சொப்பனம் ஆச்சு. அப்படின்னு சொல்றார். உடனே அதனால அந்த சொப்பன பிரகாரம் நீங்க அந்த பழைய விக்கிரகத்த நீங்க எனக்கு குடுத்துருங்கோ. நான் பிருந்தாவனம் எடுத்துன்னு போணும் அப்படின்னு. ராஜா இத கேட்டுட்டு சொல்றார், "சரி மகாராஜ், சொப்பனம் வந்து உங்களுக்கு தான் ஏற்பட்டது. எனக்கு இல்ல இல்லையா? நான் எப்படி ஜனங்களுக்கு பதில் சொல்லுவேன்? எனக்கும் சொப்பனம் வந்ததுன்னா, அப்ப பார்த்துக்கலாம்." இது வந்து புராண காலத்திலேருந்து, எங்க முன்னோர்கள் காலத்திலேருந்து இப்படித்தான் நடந்துன்னு வந்துட்டு இருக்கு. கோயில் விதின்றத கொஞ்சம் கூட மீற முடியாது. என்னோட பெரியவா என்ன பண்ணாலோ, அததான் நான் பண்ணியாகணும். அப்படிலாம் நான் குடுக்க முடியாதுப்பா, அப்படின்னு பண்டா கிட்ட வந்து சொல்றார். அப்படிலாம் நான் குடுக்க முடியாது, அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுறது, அழுக வருது. நீங்களே எனக்கு உதவி பண்ணலன்னா, அப்புறமா எனக்கு யார் பண்ணுவா? இல்ல எனக்கு சொப்பனம் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜா எழுந்து போயிட்டான். இவரு ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்பி நேரா கோயிலுக்கு வரார். அங்க இருக்கிற பண்டாவ பார்க்குறாரு. அவர்ட்ட போய் சொல்றாரு. பூஜாரிட்ட போய் சொல்றார். யாருமே எதுவும் காதுலயே போட்டுக்கல. இந்த பிரம்ம பரிவர்த்தனம் பண்ற நாளும் வந்துடுத்து. ஏழை சாதுன்னா இவர். இவர் என்ன பண்ண முடியும்? கடைசியில என்ன பண்றார்? பகவான் என்கிட்ட சொன்னது சத்தியமா இல்லையா? என்ன ஆக்ஞாபிச்சு நீ பிருந்தாவனத்துலேருந்து ஜெகநாதத்துக்கு போன்னு என்ன ஆக்ஞாபிச்சாரே, அது சத்தியமா இல்லையா? அப்ப இவ விசர்ஜனம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்ப ஜீவிதம் முடியிற வரைக்கும் எனக்கு இனிமே பிருந்தாவனம் கிடையாது. நான் இங்கேயே இருக்க வேண்டியதுதான். நான் பிருந்தாவனம் போமாட்டேன். அவ விசர்ஜனம் பண்ணட்டும். நான் சமுத்திரத்துல இறங்கிடுறேன்னு அழறார் விக்கி விக்கி. எல்லா போறாவா வரவாலாம் இவர பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே போறா. இவர் நேரா கிளம்பி அன்னைக்கு ஆஷாடி அமாவாசை வந்துட்டு பிரம்ம பரிவர்த்தனம் ஆயிடுத்து உள்ள. இவர் உடனே என்ன பண்ணார்? கல்ல எடுத்து தன்னுடைய உடம்புல கட்டிண்டார். சமுத்திரத்துல மூழ்கறதுக்கு தயாராயிட்டார். அன்றைய தினம் ஜெகநாதன் வந்து ராஜாவுடைய சொப்பனத்துல போயிட்டான். இந்த மாரி வந்து நான் பிருந்தாவனத்துக்கு போக ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஆக்ஞை இட்டதுனால தான் அவர் கிளம்பி அங்கேருந்து இங்க வந்திருக்காரு. அவர் உன்னை கேட்டார். நீ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஆ என் பக்தன் நஷ்டமாறத நான் விரும்ப மாட்டேன். அவன் இப்ப சமுத்திரத்துல நின்னுட்டு இருக்கான். அப்படின்ன உடனே ராஜா தன் ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர பிடிச்சுன்னு வர சொல்றார். உடனே எல்லாரும் வரா. ராஜாவினுடைய ஆட்கள் வரா. வந்து ஹரிதாஸ நமஸ்காரம் பண்றா. ராஜா உங்கள கையோட கூட்டிட்டு வர சொன்னார். வாங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே ராஜா கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி இவர் வரார். வந்து திரும்பியும் அதே மாரி சொல்றாரு. உடனே ராஜா சொல்றாரு, "இல்லப்பா எனக்கும் சொப்னம் ஆயிடுத்து. நீங்க கவலைப்படாதீங்கோ. நான் இந்த 3 விக்கிரகங்களையும் நான் உங்களோடயே பிருந்தாவனத்துக்கு அனுப்புறேன். அந்த 3 விக்கிரகங்களுக்கும் 3 ரதம் ஏற்பாடு பண்றேன். அதுக்குன்னு தனியா பண்ணி தரேன். அந்த ரதத்துல பலபத்ரர், சுபத்ரா, ஜெகநாதர் 3 பேரையும் நீங்க ஏல பண்ணிண்டு, ஒரு சுப சமயமா பார்த்து இவர நீங்க அழைச்சுண்டு போலாம்." அப்படின்ன உடனே இவருக்கு சந்தோஷம் பிடிபடல. அப்படியே ராஜா கால்ல விழுறார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அவருக்கு என்ன பண்ணணும்னே புரியல. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறது. இது என்ன ஆயிடுத்து, இப்ப பூரி பூரா லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கா இல்லையா? ரத யாத்திரைக்காக. இந்த பிரம்ம பரிவர்த்தனத்த பார்க்கறதுக்காக வந்திருக்கா இல்லையா? அவ என்ன பண்றா, எல்லாருக்கும் நெருப்பு மாரி அப்படியே பரவிடுறது எல்லாருக்கும். அதுக்கும். எல்லாரும் அந்த வந்துடுறா அந்த இடத்துல. என்ன நடக்கிறதுன்னு. உடனே ஒரிசா எங்க? பிரஜம் எங்க? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா இவங்க 3 பேரையும் அந்த
அவர் ராஜா சொன்ன மாரியே நல்ல ரதம் ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டார். புது ரதமா. அதுல அவ 3 பேரையும் வச்ச உடனே, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த தேர பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுட்டா. அத்தன ஜனங்களும் பிருந்தாவனத்துல எடுத்துன்னு வந்து விடுறா. பலபத்ரர், ஜெகநாதர், சுபத்ரா 3 பேரையும். இப்ப இத்தன பேர் இழுத்துண்டு வரா அந்த தேர. அப்போ வந்து ஹரிதாஸுக்கு வந்து தன்னையே தான் மறந்துடுறார். அப்ப சொல்றாரு, "இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? நான் எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்தேன் கிருஷ்ணா. நீ என்ன கூப்பிட்டு இப்படி ராஜா கிட்ட பேச வச்சு, நீ இப்படி கோலாகலமா இத்தன பேர், இத்தன நாம கோஷத்தோட இப்படி இந்த தேர இழுத்துட்டு வராளே! நான் யார்கிட்டயாவது போய் ஏதாவது கேட்டேனா? எல்லாரும் இப்படி சேர்ந்து வராளே அந்த ஜெகந்நாதனோட கோலாகலமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் தார தாரையா கண்ணீர் விடுறார். ஜெகநாதன பார்த்து சந்தோஷப்படுறார். இப்படியே இழுத்துட்டு பிருந்தாவனம் வரைக்கும் வந்தாச்சு. நடந்தே வந்துட்டானே இப்ப ஜெகநாதன். வந்தாச்சு. எல்லா விரஜவாசிகளும் அவாவாத்து வாசல்ல தண்ணி தெளிச்சு பெரிய பெரிய கோலம் போட்டு, வாசல்ல தீபம் ஏத்தி வச்சு, தீர்த்த குடம் வச்சு, மகா வரவேற்பு. வரவேற்புன்னா அப்படி ஒரு வரவேற்பு ஜெகந்நாதனுக்கு உற்சவம் மாதிரி நடக்கிறது. அங்கங்க வாழை மரங்கள்லாம் கட்டி அப்படி ஒரு உற்சவம் மாரி இவன வரவேற்கிறா எல்லாருமா சேர்ந்துண்டு. இங்க வந்துடுறார். இந்த ஜெகநாத காட்டுக்கு வந்துடுறார். அங்க என்ன கோயில்லாம் ஒண்ணும் கிடையாதே. இவர் ஒரு மரத்தடி வாசம் தானே, ஒரு குடிசை கூட கிடையாதே. மரத்தடி வாசம் தானே பண்ணிட்டு இருந்தார். பகவான் வந்த உடனே ஒரு பெரிய வஸ்திரத்தை எடுத்து விரிக்கிறா அந்த மணல்ல. அப்படியே ஜெகநாதன், பலபத்ரர், சுபத்ரா 3 பேரையும் இறக்கி வைக்கிறார். இவர் பெரிய ஹாரத்தி எடுக்கிறார். அவ 3 பேரும் நீங்க இப்படி வந்தேளே அப்படின்னு அவளுக்கு ஹாரத்தி எடுக்கிறார். ஹாரத்தி எடுத்துட்டு இப்படி நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு அவரதான் அதுக்கப்புறம் அவர் எழுந்துக்கவே இல்ல. அவர் வந்து கோலோக தாமுக்கு போயாச்சு. சாக்ஷாத் ராதாகிருஷ்ண இகழத்தோட அவருக்கு வந்து அவர் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறமா எல்லா ஜனங்கள்லாம் சேர்ந்துட்டு நல்லா ஒரு பெரிய கோயில், ரொம்ப பெரிய கோயில். ஜெகநாத் காட்ல இருக்கிற இந்த ஜெகநாத் மந்திர் வந்து நல்ல பெரிய கோயில். இன்னைக்கும் பக்தர்கள்னால அங்க வந்து எல்லா பக்தர்களுக்கு தரிசனம் ஆறது. பக்தர்கள்னால அங்க பகவானுக்கும் வந்து ஆராதனைகள்லாம் நடந்துட்டு வருது. இப்படி பகவான் வந்து இவா எதையுமே சங்கல்பம் பண்ணலையே இவர். இவருடைய ஹிருதயத்துல பகவான் வந்து உட்கார்ந்துட்டு பிரேரணை பண்ணி இவரையே தீர்மானிச்சு இவர் மூலமா அந்த ஜெகநாதனை அங்கேருந்து இங்க கொண்டு வந்து வச்சு தான் நித்தியம் பிருந்தாவன வாசம் அடையிற ஒரு பாக்கியத்தை கிருஷ்ணனே அடையறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இது வந்து இந்த சேவைகள்லாம் இந்த பிரதிதினம் இங்க அப்படி நடக்கிறது. பிரதி வருஷம் ஜெகநாதனுக்கு ரத யாத்திரை நடக்கிறது. இந்த பரிக்கிரமா மார்க்கத்துல அவன் வந்தானே அன்றைய தினம் அந்த 3 ரதமும் இருக்கு. இந்த சந்தனுடைய சமாதியும் அங்கேயே தான் இருக்கு. பழைய ரதமும் இருக்கு. இன்னைக்கும் போனா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்படி வெறும் இவருடைய நாம ஜபத்தினாலையும் இவருடைய பக்தினாலையும் பகவான பிருந்தாவனத்துக்கு அழைச்சுன்னு வந்து இன்னைக்கு நம்ம பூரி பிருந்தாவனம் போனோம்னா பூரி ஜெகநாதர் பார்க்கலையே. இல்ல, பூரி ஜெகநாதரும் அங்க இருக்கார். அப்படி நம்மளுக்கு அந்த கஷேத்திரமும் போற மாதிரி ஒரு அனுகிரகத்தை பகவானுடைய கிருபையினால, இந்த ஹரிதாஸ் பாபாவனுடைய தபஸுனால அவர் அங்கே இருக்கிற பெருமாளை இங்க இழுத்துன்னு வந்துட்டார். இப்படி இவருடைய சரித்திரம் வந்து அதி அற்புதமான சரித்திரம். இத ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஜெய் போலோ ஜெகநாத் பகவான் கி ஜெய். ஜெய் போலோ பிருந்தாவன தாம் की जय. सर्व संतनों की जय. प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय.